ஸோ நம்ம எல்லாருமே காலேஜ் போகிறோம். காலேஜில் நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பிகாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்மள இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக ஒரு ஸ்டைல் வெர்ஷனை இன்னும் கொஞ்சம் முன்னாடியா இல்லை அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், நாம் எல்லாத்துமாலையும் நார்மலாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் வீடியோ இஸ் ரைட் ஃபார் யூ. பிகாஸ் உங்களோட காலேஜ் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கலாம், ஹேண்ட்ஸமாக இருக்கலாம், செக்ஸியாக இருக்கலாம், ஸ்மார்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கை வச்சு சொல்ல போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய மேஜரான ட்ரிக்ஸாக இருக்குது, ஆனால் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் ஒரு மேஜரான விஷயத்தை மாற்றும் எப்போவுமே. ஐ பிலீவ் இன் தட். அந்த மாதிரி இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு 5 மைன்யூட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்சல்யூட்லி நீங்கள் ரொம்ப டேஷிங்காக, ஹேண்ட்ஸமாக, ஸ்மார்ட்டாக, வாட் எல்ஸ் 1% கிளப்பில் நீங்கள் இருப்பீங்க. அண்ட் இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், let's roll the intro. Number 1, wear your bag differently. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைட் போயிட்டு ஒரு சைட் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக நடப்பாங்க. அந்த மாதிரி இருக்காமல் உங்களோட பேக்கை வேர் பண்ணுற விதமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பாருங்கள். எல்லாருமே லூஸாக கீழே வந்து பம்மு கீழே, அதாவது நம்மளோட கீழே வரைக்கும் வச்சுட்டு பேகை மாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி மாட்டாமல் டைட் ஃபிட்டாக மாட்ட போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, என்னோட காலேஜ் லைஃப்பில் கூட நான் ஒன் சைடும் அண்ட் ரொம்ப லூஸாக கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி பேக் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காது. பட் அதே உங்களோட பேகை நல்லா ஸ்டிஃபாக நீங்கள் உங்கள் எடுக்கிற பேகை எப்படி செலக்ட் பண்ணணும்னா ரொம்ப தொங்குற மாதிரி பேக்காக செலக்ட் பண்ணாதீங்க. ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி, அதாவது உங்கள் திங்ஸ் வச்சா கூட கீழே விழுவாத மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிற மாதிரி பேக்காக செலக்ட் பண்ணுங்கள். அப்சல்யூட்லி 500, 600லேயே அந்த மாதிரி பேக்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பேக் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வாக் பண்ணுற விதம், அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இன்னும் கொஞ்சம் சாமிங்காக, கான்ஃபிடென்ட்டாக உங்களை வெளியில் காட்ட போது. ட்ரஸ்ட் மீ, பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் மாதிரி தெரியாது, பட் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். அதே சைட் பேக்ஸாக இருந்துச்சுன்னா யூ வில் பி டேம் டேஷிங் ஆசம். பிகாஸ் சைட் பேக்ஸுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். என்னோட காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பேக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியல, அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போல்லாம் வந்து சர்ச் பண்ணி ஒரு பேக் வாங்குறதே ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் என்னோட ஃபினான்ஷியல் அப்படி. பட் இப்போ 500 பேசிக் 600லேருந்து சைட் பேக்ஸ்லாம் சூப்பர் ஹேண்ட்ஸம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பேக்ஸ்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வே யூ ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கேம் சேஞ்சராக பர்ஃப்யூம். கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சர்னால் எப்போவுமே ஸ்மெல்லில் பர்ஃப்யூம் தான். ஸோ நான் உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் சஜஸ்ட் பண்ணணும்னா பியர்டோட விஸ்கி ஸ்மோக் பர்ஃப்யூம் அப்சல்யூட்லி ஒரு கேம் சேஞ்சர். பிகாஸ் நான் ஏன் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் இந்த மதுரையில் ஒரு காலேஜ் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இதை நான் அப்ளை பண்ணிட்டு போயிருந்தேன். சரி, ஓகே, இது என்ன தான் நமக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சராக கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம், இது எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அப்சல்யூட்லி ஒரு பையன் நம்மகிட்டே வந்து என்ன பர்ஃப்யூம் பிரதர் யூஸ் பண்ணீங்க, நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் நான் எப்பயுமே பர்சனலாக ஒரு 10 to 15 டேஸ் யூஸ் பண்ணாதான் ஐ ரெக்கமெண்ட் யூ எனி ப்ராடக்ட், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான, என்ன கேட்குறா, ஒரு ரேராக, ஒரு எக்ஸாட்டிக்காக, ஒரு டிஸ்டிங்டிவ் பர்ஃப்யூம். எனக்கு வந்து ஒரு மேன்லியரான பர்ஃப்யூம் வேணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன் ஃபார் யூ. பிகாஸ் இதில் ஒரு எலகன்சி, இது வந்து விஸ்கி, ஸ்மோக்கி, இந்த மாதிரி உட்டி, இந்த ஃப்ளேவர்ஸ் அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு பிளெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் கொடுக்க போகுது. ஒரு நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் கொடுக்க போதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டாண்டர்ட், அதாவது உங்கள் பார்னா ஸ்டாண்டர்டை சொல்கிறேன், வேறு எதையும் சொல்ல, உங்களோட ஸ்டாண்டர்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அலாங் வித் விஸ்கி, டொபாக்கோ, சின்னமான் அண்ட் இன்டெலிஜென்ட் வெனிலாவோட பிளெண்ட் பண்ணி ஒரு மேன்லியரான பர்ஃப்யூம் இது. இட் மேக்ஸ் யூ போல்ட். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல பிக் பண்ணி உங்களை தனியாக ஸ்டாண்ட் அவுட்டாக காட்ட போது அப்சல்யூட்லி. ஸோ எப்பயுமே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது பல்ஸ் பாயிண்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ரிஸ்ட் ஏரியாஸ், உங்களோட நெக் சைட்ஸ், உங்களோட இயர் பின்னாடி, அப்படி இல்லைனா இன்னும் பல்ஸ் பாயிண்ட் வேணும்னா உங்களோட எல்போ சைட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டூ லைக் ஸ்ப்ரே போதும், ரொம்ப கேம் சேஞ்சராக இருக்கும். அப்சல்யூட்லி எப்போவுமே பர்ஃப்யூம் வேர் பண்ணி லைக் அப்ளை பண்ணிட்டு போங்க. நீங்கள் எதுவும் தேக்காதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இது உங்களுக்கு நல்லா போல்டரான ஒரு செக்ஸியரான ஃபீல் எப்போவுமே கொடுக்க போகுது. அந்த பாட்டிலோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அதோட எலிகன்சி என்னன்ட்டு. ஸோ அப்சல்யூட்லி ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். அண்ட் நம்மளோட கூப்பன் கோட் வச்சு வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். பிகாஸ் மேவரிக் ஃபேமிலியிலேருந்து வாங்கும்போது யூ ஷுட் கெட் ஆஃபர்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி உங்களுக்கு கேம் சேஞ்சராக இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2, வேர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அதாவது நீங்கள் வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸை நிறைய
நிறைய பேட்டர்ன்ஸோட மிங்கிள் பண்ண ஆரம்பிங்க. எப்போ பார்த்தாலும் செமி கேஷுவல், செமி ஃபார்மல்ஸ், இல்லைனா நான் வந்து ஒரே மாதிரி செக் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை நான் லாங் செக் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை நான் ரொம்ப சாலிடான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே டிசைன், அதாவது ஒரே ஸ்டைலோட ஸ்டிக் ஆன் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இருங்க, பட் எல்லா ஸ்டைலுமே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இல்லைனா நம்ம டெய்லி பார்க்கும்போது இவன் டெய்லி எப்போ பார்த்தாலும் சாலிட்ஸ் தான் போடும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. நாட் ஒன்லி டு கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் தான் இம்பாக்ட் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கூட பழகிறவங்க கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட ஸ்டாஃப் கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் இந்த சேம் டைப் ஆஃப் ட்ரெஸ் பேட்டர்ன் இருந்தால் அவங்களே ஒரு மைண்ட் செட் பண்ணிவிடுவாங்க நம்மள. அவங்க மைண்ட் செட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. பட் தே வே ஆஃப் அப்ரோச் நம்மக்கிட்ட அவங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்ரோச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களை நீங்களே ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டணும், இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ் 2 செக் வாங்கிக்கோங்க, 2 சாலிட்ஸ் வாங்கிக்கோங்க, 2 செமி கேஷுவல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ நிறைய ஒரு 4-5 கலர் பேட்டர்ன்ஸ் பேண்ட் வச்சுருந்தீங்கன்னா மேட்ச் பண்ணி போடும்போது சேம் ஸ்டைலில் நீங்கள் திருப்பி காட்டுற மாதிரி இருக்காது. ஒரு டைமும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்டைலை நீங்கள் பிரிங் அவுட் பண்ணலாம். பிரிங் அவுட்னு சொல்லிட்டேன், வாய் ரொம்ப உலருது என்னன்னே தெரியல. நம்பர் 4, ஃபிட் இஸ் த மேஜிக். எப்படி நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறோம், நம்ம சேனலில் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஃபிட் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாடல்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் மாடல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹீரோயின்ஸ் யாராக இருந்தாலுமே சரி, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிறவங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் உங்களோட ஃபிட்டு தான். ஸோ உங்கள் பாடி ஷேப்புக்கு ஏற்ற ஃபிட்டு தான் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் போய் கடையில் போட்டு வாங்கி பார்த்தாலுமே சரி, ரேண்டமாக அவங்க என்னென்னா இருக்கிற எம்சைஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபிட்டான ஒரு எம்சைஸ் தான் வச்சுருப்பாங்க. இருக்கிற எல்லா எஸ்ஐஸுமே சேர்த்தா எஸ் வச்சுருப்பாங்க. XXL எதுவாக எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். பட் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ஒருத்தருக்குமே டிஃபர் ஆக போகுது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஆல்டர் பண்ணி போட பாருங்கள். ஒரு 30 to 40 ருபீஸ் செலவாகும், கண்டிப்பாக worth the மணியாக இருக்கும். நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் இன்க்ளூடிங் திஸ் ட்ரெஸ் நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஃபிட்டாக இருக்குது. இதே நான் எம்சைஸ் வாங்கினா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. என்னோட பாடி ஷேப்புக்கு ஏற்றும்போது ஃபிட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கவே இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். லைவ் எக்ஸாம்பிள். நம்பர் 5, கீப் யுவர் ஹேர் கட் ஷார்ட். நிஜமாக சொல்கிறேன் மேவரிக், அப்சல்யூட்லி நிஜமாக தான் சொல்கிறேன். இது ஒரு மேஜிக்கான ஒரு ஹேர் கட் டைப்புங்க. அதாவது ஒரு ஷார்ட் ஹேர், நான் பண்ணியிருக்க ஷார்ட் ஹேர் வேணாம், அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு சம்மர் சீசன், எனக்கு கொஞ்சம் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறனால நான் இந்த ஹேர் கட் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அது ஏன் இந்த ஹேர் கட் வச்சுருக்கேன்னு ஒரு 2 to 3 months கழிச்சு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏன் ஷார்ட் ஹேர் கட்னா ஒரு மீடியமான ஷார்ட் ஹேர் கட் மெயின்டைன் பண்ணலாம். என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். லைக் நீங்கள் வந்து டைட் ஃபிட்டாக போடலாம், கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக போடலாம், என்ன செக்டு பேட்டர்ன் ஷேப்ஸ், என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் போட்டாலுமே ஒரு ஷார்ட் ஹேர் ஸ்டைல் அப்சல்யூட்டாக மேட்சிங்காக இருக்கும். ஒரு லாங் ஹேர் ஸ்டைல் சில ஸ்டைலோட மிங்கிள் ஆகாது, பட் அதே ஒரு ஷார்ட் மீடியமான ஹேர் ஸ்டைல் அப்சல்யூட்டாக மிங்கிள் ஆகும். டூ ஃபேட் பண்ணாதீங்க, மீடியம் ஸ்டைல் ஹேர் கட் அப்சல்யூட்லி கேம் சேஞ்சராக இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லேருந்து இன்னும் நியூ செட் ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது. கொஞ்ச நாளைக்கு என்ன பார்க்காம இருக்க போகிறீங்க, ஐ டோன்ட் நோ எத்தனை நாளைக்கு நீங்கள் என்ன பார்க்காம இருக்க போகிறீங்க, பட் நான் வரும்போது செம்ம இம்பாக்டான வீடியோஸ், உங்களோட லைஃப் சேஞ்சிங் வீடியோஸாக இருக்கும் போது. தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டுக்கு ஜஸ்ட் கீப் செக்கிங் ஆர் வீடியோஸ். 8 o'clock டெய்லி செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோட நான் வரேன். அப்சல்யூட்லி உங்களுக்கு ரொம்ப இன்சைன் டெவலப்மெண்ட் சேஞ்சஸாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then, bye from your Maverick. Bye bye, take care, peace out.